நேரமின்மையை கருதி என்னோட உரையை கம்மியாக தான் பேசுவேன். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநாட்டை, அரசியல் திருவிழாவை திறன்பட நடத்தி கொண்டிருக்கும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணா சரவணன் அவர்களே, மற்றும் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்என்பி ராஜா அவர்களே, மற்றும் முக்குளத்து புலிகள் கட்சியின் தலைவர் ஆர் சரவணன் தேவர் அவர்களே, மற்றும் நமது தலைவர், நிர்வாகி, செயலாளர், பொருளாளர் அவர்களே, மற்றும் எனது உயிரினின் மேலான நமது உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய போராட்டம் இப்போ ஆரம்பிக்கல, 1903 ஆரம்பிச்சிருச்சு. 123 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. தூத்துக்குடியில் ஆரம்பிச்சார் நம்ம கப்பலோட்டிய தலைவன் வஉசி ஐயா அவர்கள். எதுக்கு ஆரம்பிச்சான் தெரியுமா? அங்கே வெள்ளைக்காரன் ஒரு கொடுமையான கம்பெனியை வச்சிருந்தான். எப்படி அந்த கம்பெனிக்கு வேலையை விட்டு நம்ம வெளியில் போகணும் தெரியுங்களா? இருட்டில் கைரேகை தெரியக்கூடாது, அப்போ தான் அவன் வீட்டுக்கு அனுப்புவான். அதே மாதிரி வேலைக்கு எப்போ போகணும் தெரியுங்களா? நம்ம கைரேகை நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, அப்போ தான் நம்மளை வேலைக்கு அனுப்புவான். அப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு இடையில நம்ம ஐயா வஉசி அவர்கள் அங்கே போனார். எல்லாம் வெளியில் வாங்கடா, எங்கடா அடிமைப்பட்டு கிடக்குறியா, எல்லாம் வெளியில் வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாரையும் உட்கார வச்சு, யாரோட அடிமைப்படுத்துகிற நாயன்னு சொல்லி, உடனே அவர் என்ன பண்ணார்? அவர்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் விற்று எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ரோட்டில் எல்லாருக்கும் இங்கே வேலை வாங்கி கொடுத்து வெளியிலேயே எல்லாரும் அடிமைப்பட்டார். நடுங்கி போனான் வெள்ளைக்காரன். ஐயா நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லுங்க ஐயா, நான் கேட்குறேன் அப்படின்னா. ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும், 8 மணி நேரம் வேலை, என்ன உடம்பு சரியில்லைன்னா நீ வேலைக்கு அனுப்பணும்னு சொன்னார். அப்படியாப்பட்ட நம்ம தேச தலைவர், நம்ம போராடினா தான் கிடைக்கும். இங்கே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு அரசு. எப்படி தெரியுமா? இலவசம் என்ற போதை. எதுக்கு நமக்கு இலவசம்? எதுக்கே இலவசம்? நம்மக்கிட்ட என்ன இல்லை. மாதத்தில் 3 மாதம் விவசாயம் பண்ணால் போதுமா? பஸ்ஸு இலவசங்கிறான், அங்கே போனால் பஸ்ஸை காணும். என்னடான்னு கேட்டால் அது ஒரு பஸ்ஸு வருன்றான். என்ன இப்போ உடனே கொஞ்சோண்டு பணம் போட்டான். என்ன பணத்தை வச்சு என்னையா பண்ண முடியும்? நமக்கான உரிமையை வேணும். நீ இப்போ கொடுத்துருக்கல்ல, வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்க, நீ என்ன கொடுத்துருக்க? 10.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்க. அதே மாதிரி மாற்று சமுதாயத்துக்கு நீ கொடுத்துருக்க 5 இடஒதுக்கீடு. அதே மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா? நீ எதுக்கு பயப்படுற? எங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடை குடியா, நீ எங்களுக்கு தேவையான உரிமையை குடியா, நாங்கள் பொழைச்சிக்கிறோம். அதை விட்டுவிட்டு இலவசம் என்ன? உன்னுடைய இலவசத்தை என்ன பண்ண முடியும்? நீ எங்க பட்டியல் போட்டு காமி, இந்த மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி டிவி முன்னாடி தோண்டி சொல்லியா பார்ப்பான். என்னையா செஞ்சிருக்க நீ? 5 வாட்டி ஏற்கனவே முதலமைச்சர், இப்போ முதலமைச்சர். இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சதுங்க? எங்களோட உரிமையை இன்னொருத்தனுக்கு கொடுக்குற தைரியம் உனக்கு யாரு கொடுத்தது? எங்கே இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? எங்களை எப்படி நீ கொடுக்கலாம்? என்ன நீ சாதிவாரிய கணக்கெடுப்படியா? எங்கள் ஜாதி எவ்வளோ இருக்குன்னு பாரு, எங்களுக்கு தேவையானதை கொடு. இல்லைன்னா எல்லாரையும் கலைச்சிடு, சமமாக எல்லாருக்கும் உரிமையை கொடு. எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்குறதாயா ஒரு அரசு? ஒருத்தவங்களுக்கு உனக்கு தேவையான 4 பேரை கூட வச்சுக்கிட்டு 4 சீட்டை கொடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் கைத்தட்டி சால்ரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது உனக்கு இதுவா? பெண்கள் தானே உனக்கு எல்லாமே அப்படின்னு நீ சொல்கிறல்ல. நான் கேட்குறேன், 117 பேருக்கு சீட்டு கொடு. என்ன உன் கூட கூட்டணி வச்சிருக்க எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடு. அப்படி முடியுதா? இலவசங்கிற ஒன்று போதுமா? எங்களோட உரிமையை எப்படி மீட்டெடுக்கிறது சொல்லுங்க மக்களே. நன்றாக சிந்தித்து பாருங்கள். நம்மளுடைய இனம் அழிவதற்கு நாம தான் காரணம். நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். நமக்கான இடம் நமக்கு கிடைக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்கு, நம்ம இளைஞர் கையில் இருக்கு. தயவு செஞ்சு செல்போனுக்கு அடிமையாகாதீங்க, ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க, தாய் தந்தையை மதிங்க. எப்போ ஒரு குழந்தை பிறந்து எந்திரிச்சு நிற்கும் போதே ஒரு தாயும் தந்தையும் சந்தோஷப்படுவான். நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு நம்ம குழந்தை வந்துருச்சுடாடே தம்பி, ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாப்பா அப்படிமா. அது தடுமாறி எந்திரிச்சு போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ இருக்கிற அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதுக்குமே கிடைக்காத ஒரு சந்தோஷம். நம்ம என்ன சாதாரண என்ன இல்லைம்மா, வீரபாண்டிய கட்டபொம்மை பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்தான், வெள்ளைக்காரெல்லாம் நடுங்கினான். நம்ம அவருக்கு தளபதியாக இருந்தது நம்ம தானாதி பிள்ளை தான். அவனை என்ன பண்ணான் தெரியுமா? வெள்ளைக்காரன் கட்டபொம்மனை கூட பிடிக்கிறது பிரச்சனை இல்லைடா, நம்ம தானாதிபதி பிள்ளையை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சு 2 வெட்டி ஈட்டியில் அவன் தலையை குத்தி கொண்டு போய் முச்சத்தில் வச்சுட்டான். பாடியை கொண்டு போய் எட்டி போட்டான். அப்படியாப்பட்ட வீர வளைஞ்ச நம்ம சமுதாயமா? நம்ம ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, சரிங்களா? அதனால நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கணும். நம்ம இளைஞர்கள் எல்லாரும் வேலைக்கு போகணும். ஒரு விஓவா போகணும், ஒரு தாசில்தாராக போகணும், ஒரு ஆர்ஐயா போகணும், ஒரு வக்கீலாக போகணும், ஒரு நீதிபதியாக போகணும், ஒரு இன்ஸ்பெக்டராக போகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு கமிஷனர் ஆகணும். அதிகாரம் எந்த இடத்துல இருக்குன்னா பேனாவில் தான் இருக்கு. தயவு செஞ்சு நன்றாக புரிந்து கொள்ளுங்க இளைஞர்களே.
உங்களுடைய கையில் தான் இருக்குது நம்மளுடைய எதிர்காலமே. அதனால் தயவு செஞ்சு படிங்க, பெரியவங்களை நல்லா மதிங்க. அதோட நம்ம தலைவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு தலைவருங்கிற எப்படி இருப்பார் தெரியுமா? நைட்டு 1:45 ஃபோன் பண்ணி, தலைவர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து சொல்லி பேசுவார். புரியுதுங்களா? நம்ம தலைவர் வந்து நீ 1:45 ஃபோன் அடிச்சு, தலைவர் அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பாருங்க, ஃபோன் எடுத்து செய்வார், என்னன்னு கேட்பார். அதே மாதிரி நம்ம இளைஞரணி தலைவரும் அப்படி தான். என்னப்பா பிரச்சனை? அப்படியே அமைதியாரு, நான் வர்றேன், இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லுவார். மற்ற மாதிரி தூண்டுட்டி வேடிக்கை பார்க்க மாட்டார். ஒன்றும் இல்லை, இப்போ பொங்கலுக்கு ஏறு ஓட்டுறதுக்கு மாடு பிடிச்சிக்கிட்டு போனான் பையன். புரியுதுங்களா? இந்த மாநகர அரசு தான் திறந்து வச்சிருக்க காலையில் 4 மணிக்கு. குடிச்சிட்டு ஒருத்தன் வண்டியில் வந்து ட்ரூன் ட்ரூன்னு ஆரன் அடிக்கிறான், மாடு வெறிச்சு ஓடுது. அப்பன்னு பையனு என்னப்பான்னு தான் கேட்டாங்க. உடனே 15 பேர் மேலே PCR கேஸ். என்னடா கொடுமை இது சொல்லு. என் பையன் கேட்குறான், அப்படின்னா என்னப்பா? அவனும் என் கூட தான் படிக்கிறான், நானும் அவன் கூட தான் படிக்கிறேன், இந்த என்னப்பா அப்படின்னா, டே இதெல்லாம் ஒரு திருவிளையாடல்டா, அரசு அப்படி நம்மளை வந்து பயமுறுத்தி வச்சிருக்கடா, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லடா அப்படின்னா. இப்போ அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு, அவன் கன்னியாகுமரியில் கையெழுத்து போடுறான். இந்த அரசுக்கு தெரியாதா? நம்ம போய் கேட்டோம்னா ஆய்வாளர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, தம்பி அது மேலேருந்து ஃபோன் பண்ணாங்க தம்பி, நம்ம ஒன்றும் பண்ண முடியல. என்னையா மேலேருந்து ஃபோன் பண்ணா? யோ அவன் வந்து அவன் கூட இருக்கிறாயா, அவன் ஒரு அதிகாரத்தில் இருக்காயா, நீனு ஜெயிச்சு போய் சட்டமன்றத்தில் உட்காரியா, எவனாவது பிடிச்சிட்டு போனான்னு அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ண, என்னையா எஸ்பிகிட்ட சொல்லணுமா, கலெக்டர்கிட்ட சொல்லணுமா, இல்லை சிஎம்கிட்ட சொல்லணுமா, வெடியா போல அப்படிங்கிற போராட்டினா தான் நமக்கு எதுவுமே கிடைக்கும். சரிங்களா? அதனால் நம்மளுடைய போராட்டம் தான் வெற்றி பெறும். கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்றத்தில் நம்மளுடைய குரல் ஒலிக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.